பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, அருமையான அந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. இந்த கிராஸ் டிவி மூலமாக கர்த்தர் இதுவரையும் இந்த 2 ஆண்டு காலமாக நம்ம நடத்தி வந்திருக்கார். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சாயங்கால வேளையில் ஒரு பெரிய அற்புதத்தின் சாட்சி எழும்ப போகுது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரை, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, அருமையான இந்த வேலையில் நீங்கள் தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமீபமானவர்ப்பா. இந்த சாயங்கால வேலையில், இந்த மாலை வேலையில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் தலை தாழ்த்தி அர்ப்பணிக்கப்பா. எனக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் என் சரீரத்தில் உள்ள வியாதியும் என்னை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கு, என்னை மூழ்கடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னால் ஜெபிக்க முடியலை, எனக்கு ஜெபிக்க மனம் இல்லை, இயேசுவை தேட முடியலை, என்னுடைய விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன இந்த உலகம் ஆழ்த்தி அமுக்குது, என்னால் மீள முடியல, எனக்கு மூச்சு முட்டுது. வெளியே பார்க்க நாங்கள் அலங்காரமான குடும்பம், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எனக்கு கொடுக்கக்கூடிய அடி என்னால் தாங்க முடியலை. பேசக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆனால் நாங்கள் வெளியே அழகாக இருக்கோனே, உள்ள தினம் கண்ணீரும் பாடும் உபத்திரம். இந்த உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு சாட்சியை தர மாட்டாரா? இந்த உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு சாட்சியை உண்டு பண்ண மாட்டாரா? ஆராதிக்கக்கூடிய தேவன் என்னை விசாரிக்க மாட்டாரா? எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த மாலை வேலையில் நீ புடமிடப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ வெள்ளியை போல புடமிடப்பட்டுக்கிட்டு இருக்க மகனே, மகளே. உன் புடமிடுதல் கர்த்தருக்கு பிரியமானது. உன்னை புடமிடுறது அவருக்கு பிரியமானது. அவர் இன்னைக்கு உன்னை விசாலப்படுத்த போகிறார். ஒரு புதிய ஞானத்தை தந்து உன் வாழ்க்கையின் பாதையை செழிப்பாக மாற்ற போகிறார் மகனே, மகளே. இந்த கண்ணீர் எத்தனை நாள், இந்த உபத்திரவம் எத்தனை நாள், என் வறுமை எனக்கு எத்தனை நாள்? நான் நம்ப தானே செய்கிறேன், நான் இந்த இயேசு சுவாமியை நம்ப தானே செய்கிறேன். எனக்கு ஏன் விடுதலை இல்லை? ஐயோ, என் பாரம் என்ன அழுத்துதே. நீ வாய் திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவியா? அந்த நிமிஷம் நீ வாயை திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவியா? வேதம் சொல்லுது, நீ அப்பான்னு கூப்பிடத்தக்க உனக்கு அவருடைய புத்திர சுபிகாரம் இருக்கா மகனே, மகளே. நீ இந்த நிமிஷம் கூப்பிடும்போது என் பிள்ளை கூப்பிட்றான், என் பையன் கூப்பிட்றான், என் பிள்ளை கூப்பிட்றான்னு சொல்லி அவர் உன்னை விசாரிக்க வல்லவராக இருக்கார். இனி நீ எந்த பாரத்தையும் சுமக்க வேண்டாம். இந்த கிராஸ் டிவி மூலமாக கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற பங்கு பெரியது. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிமிஷம் பாரப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் இருதயத்தை நொறுக்கி தன் மன விருப்பத்தெல்லாம் வெறுத்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய பிள்ளைக்கு இந்த நிமிஷத்தில் கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணுறார். கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை உண்டு பண்ணுறார் மகனே, மகளே. நீ வாய் திறந்து கூப்பிடுவியா? அப்பா, நான் உங்கள் பிள்ளைன்னு கூப்பிடத்தக்க எனக்கு அடையாளம் கொடுத்துருக்கீங்க. வாய் திறந்து கூப்பிடுவியா? இறக்க நிறைந்தவரே, இந்த மாலை வேலையில், இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேலையில் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கோம்ப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும்ப்பா, வேலைக்காரன் சுஸ்தமாவான். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும்ப்பா, வியாதி, வறுமை, சஞ்சலம், தவிப்பு சகலமும் பிள்ளைகளுக்கு மாறிடும் ராஜா. நாங்கள் உங்களுக்கு பிரியமான பாத்திரமாக மாறத்தக்க இந்த நிமிஷத்தில் உங்கள் தயவு இறங்கி வரணும்ப்பா. கிருபாதார பலியை அருமையான இந்த மாலை வேலையில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். திறந்தாழ்த்தி ஜெபிக்கிறேன்ப்பா, தயவாய் நடத்துங்க. நீங்கள் இரக்கத்தின் ஐஸ்வர்யன். உங்கள் கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம்.
இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான தேவஜனமே, இந்த திங்கட்கிழமை சாயங்காலம் வேலையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஆமாம், இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கார். அவர் உங்களை விடுவிக்க வல்லவர். நான் என் பிள்ளைகளை புடமிடுறேன். நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியை உண்டு பண்ணணும்னா இந்த பாரங்கள், இந்த துக்கங்கள்லாம் என் பிள்ளைகள் தாங்கணும். அப்போ தான் என் பிள்ளைகள். நான் சொல்லலை, இயேசு சாமி சொல்கிறாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே. வேதத்தினுடைய அந்த ஒரு வார்த்தை என்னை ஆழமாக பாதிச்சிச்சு. நான் உன்னை தெரிந்து எடுத்திருக்கதும், உன்னை ஒப்பு கொடுக்கப்பட்ட இடமும் சாதாரண இடம் இல்லைப்பா. நீ நடந்து வர்றது சாதாரண இடம் இல்லை. நீ பல நிமிஷம் வழுகி விழும்போதும், நீ பல நிமிஷம் கிறிஸ்துவ ஜீவியத்திலேருந்து நீ இடரடையும் போதும் நான் உன்னை கரம் பிடித்தேன். காரணம் என்ன தெரியுமா? நீ இருக்கிறது உபத்திரவத்தின் குகை. அல்லேலூயா. நம்ம எங்கேருந்து கூப்பிடுறோமா? பாதாளத்திலேருந்து கூப்பிட்டுட்டு இருக்கோம். உபத்திரவமான இடத்துலேருந்து கூப்பிட்டுட்டு இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். நான் உன்னை மீட்க போகிறது உபத்திரவத்தின் குகையிலிருந்து. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்களும் நானும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வேறு எந்த நல்லதும் இல்லை, எந்த விதமான நல்ல ஆக்டிவிட்டியும் இல்லை. அது நம்ம இருதயமாக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்திலேருந்து என்னை ஆசீர்வதிங்க, என் பாரத்தை எடுத்து போடுங்க. உங்களுக்காக பணி செய்ய நான் காத்திருக்கேன். உங்கள் அழைப்பை எனக்கு தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை உபத்திரவத்தின் இடத்துலேருந்து தெரிந்து கொண்டேன். இன்னும் உனக்கு உபத்திரவ காலம் முடியலை. உன் தண்டனையின் காலம் இன்னும் முடியலை. உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த தண்டனையின் காலம் இன்னும் முடியலை. அந்த தண்டனையின் காலம் முடியணும்னா நிறையா நமக்குள்ள சுத்தம் வேணும். அசுத்தங்கள் வெளியே போகணும். நான் ஒன்றும் செய்யலையே, நான் ஒரு பாவமும் செய்யலையே, நான் சுத்தமானவன். நீங்கள் ஒரு பாவமும் செய்யலையாங்கிறது உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்ணுக்கும் தெரியும் பிள்ளைகளா. உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்ணுக்கும் தெரியக்கூடிய விஷயம் அது. அந்த ரெண்டையும் கேட்டு பாருங்கள், உங்கள் பாவம் என்னன்னு அது சொல்லும். அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்துக்கிட்டது உபத்திரவத்தின் குகையில் இல்லைப்பா. உபத்திரவத்தினுடைய குகை அது வனாந்தரமோ திறந்த வெளியோ இல்லை. உபத்திரவத்தின் குகை எங்கேயும் நவள முடியாது. மேலேயும் ஏற முடியாது, சைட்லேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது. எதுவிலிருந்து நம்மளை மீட்டெடுக்காரா? ஒரு ஆழ குகைக்குள்ளேருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கார். நான் உன்னை உபத்திரவத்தின் குகைக்குள்ளேருந்து மீட்டெடுக்க போகிறேன். நீ இருக்கிறது உபத்திரவத்தின் குகை. நீ எங்கே போனாலும் உனக்கு மரியாதை கிடைக்காது. நீ எங்கே போனாலும் உனக்கு துன்புறுத்தல் தான். நீ எங்கே போனாலும் உனக்கு அவமானம் தான். நீ எங்கே போனாலும் உனக்கு வறுமையும் வியாதியும் கஷ்டம் தான் பிள்ளைலாம். ஆனால் இயேசு பக்கம் நீ உன்னோட இருதயம் இருந்துச்சுன்னா, இயேசு பக்கம் உன்னுடைய சாட்சி இருந்துச்சுன்னா, இயேசு பக்கம் உன் பாடும் உபத்திரவும் கண்ணீரையும் அவர் கண்டுகொள்ளத்தக்க உன் இருதயம் இருந்ததுன்னா, இந்த நிமிஷம் உனக்கு விடுதலை உண்டு. இந்த திங்கட்கிழமை சாயங்காலத்தில் உனக்கு நல் சாட்சி உண்டு. உன் இருதயத்தில் நல்மன சாட்சி இருந்துச்சுன்னா கர்த்தர் இன்னைக்கு உனக்கு சாட்சி எழுப்பி கொடுக்க போகிறாரு. அவருக்கு பிரியமான பாத்திரமாக நீ மாறும்போது, நீ அருமையான பாத்திரம்னு அவர் இன்னைக்கு உன்னை விசாரிக்க வந்திருக்கார். பல நாள் என் பிள்ளை கண்ணீர் வெடித்து அழுதுகிட்டு இருக்கா. பல நாள் என் பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி உபத்திரவத்தினுடைய குகையிலேருந்து நான் மீட்க போகிறேன். மீட்டு எடுத்து நல்ல கல்வி, நல்ல ஞானம், நல்ல தேவறிவு, நல்ல ஆசீர்வாதம், நல்ல துணை, நல்ல வாழ்க்கை, நல்ல தொழில், சகலத்தையும் என் பிள்ளை கொடுக்க வந்திருக்கேன். உன்னை நான் தெரிந்து கொண்டது உபத்திரவத்தினுடைய குகையிலிருந்து. உன்னை நான் தெரிந்து கொண்டது உபத்திரவத்தின் குகையிலிருந்து. அந்த 10வது வசனத்தினுடைய பின் வார்த்தை தான் நமக்குள்ள வார்த்தை. இன்னைக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டது உபத்திரவத்தினுடைய குகையிலிருந்து.
இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லா பிள்ளைகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் அது உபத்திரவத்தின் குகை. நல்ல இடத்துலேருந்து நம்மளை தூக்கிட்டு வரல, நல்ல இடத்துலேருந்து நம்மளை தூக்கி கொண்டு இந்த வேதாமத்துக்கு வந்து கையில் கொடுக்கல, என் வேதத்தை தியானி, என் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லலை. வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்க இடம் உபத்திரவத்தினுடைய குகை. இந்த குகையிலேருந்து எந்த மனுஷனாலையும் நம்மளை தூக்க முடியாது. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம் இந்த நிமிஷம் உங்களை தூக்க முடியும் பிள்ளைகளா. இந்த ஒரு செகண்ட், இந்த ஒரு நொடி பொழுது உன் இருதயம் கசந்து உன் பாவத்தை நீ அறிக்கை செய்யும்போது கர்த்தர் உன்னை தூக்க வல்லவராக இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுப்பீங்களா? ஐயா, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது போல் அந்த 10வது வசனத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தை, எனக்கு அப்படி நடந்திருக்குப்பா, நான் உபத்திரவத்தின் குகைக்குள்ளே தான்ப்பா இருக்கேன், எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கம், என் தொழில் நெருக்கம், எனக்கு நல்ல ஞானம் இல்லை, என் கூட உள்ள பையன் நல்லா படிக்கிறான், எனக்கு வாசிக்க கூட தெரிலப்பா பிரதர், எனக்கு வாசிக்க கூட தெரிய மாட்டேங்கி பாஸ்டர். நீ கண்ணீர் வடிக்கியா? உனக்காகவே கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கும் அவருடைய ஞானம் உனக்கு வெளியரங்கமாக போதுமானே மகளே. அவருடைய புத்தி உனக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறாரு. இன்றைக்கி உனக்கு நல்ல சாட்சியை உண்டு பண்ணி தரப்போகிறார். அவரை தேடுவோமா? ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசுவோமா? அப்படியே கண்களை மூடுங்க. இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த மாலை வேலையில் அப்பா நீங்கள் சொன்ன வார்த்தைப்பா, என் பிள்ளைகள நான் உபத்திரவத்தின் குகையிலேருந்து மீட்க போகிறேன், உபத்திரவத்தின் குகையிலேருந்து நான் மீட்டெடுத்து நல்ல சாட்சியை கொடுக்க போகிறேன். இரக்கம் நிறைந்தவரே, இந்த மாலை வேலையில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பா. இந்த நிமிஷம் எனக்கு ஒரு தேற்றவாளர் உண்டு, என்னை ஆற்றி தேற்றி அரவணைக்க என் இயேசு சுவாமி வாராங்க, என் இருதயத்துக்குள்ளே நல்ல சாட்சியை உண்டு பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பிள்ளை விசுவாசிக்க நீங்கள் ஒரு அற்புதம் செய்ய போகிறீங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்துட்டீங்கப்பா. ஒரு மனமகிழ்ச்சியின் சாட்சியை எழுப்பி தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவால் எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு. இந்த நிமிஷத்தில் பிள்ளைகளை பலப்படுத்தி சகல நன்மைகளை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க, பிள்ளை பெற்றுக்கொண்டாங்கப்பா. கடன் பாரம் நீங்கின சுமைக்காக, நீங்கின கிருபைக்காக நன்றி. தொழிலை ஆசீர்வச்சிட்டீங்க, தேவ ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தயவாய் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த சேனலில் வேலை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், பழுகி பெருக கிருபை கொடுங்க, அடிமையும் ஒப்பு கொடுக்க. இந்த ஊழியை நீங்கள் தந்தது, சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிங்க, தயவாய் நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.